Hi everyone, welcome to our channel மனமொழிமை. நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி, அதுவும் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்மளுடைய அழகு, ஆரோக்கியம், அப்புறம் மனசு, இந்த மூணையுமே எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரவள்ளி இலையை நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்காங்க. இந்த கற்பூரவள்ளியை சம்ஸ்கிருதத்தில் பர்ணயவனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ணயவனியோடைய சாறு எதுக்கு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பியூட்டி டிப்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் பிம்பிள்ஸை எப்படி இந்த இலையை வச்சு சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்ல அலசி வச்ச இந்த கற்பூரவள்ளி இலையை நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது அதில் இருக்கிற சாறு ஒரு கருப்பு கலரில் வெளியே வரும். அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த சாரை பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா இது இதில் ஆன்டி பாக்டீரியலும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம பிம்பிளை வராமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே இருக்கிற பிம்பிள்ஸை நல்லா சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக நல்ல க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பர்ணயவனி, அதாவது கற்பூரவள்ளி இலையை யூஸ் பண்ணி பேக் வாரத்தில் ஒரு 2 நாள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இது கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கற்பூரவள்ளி இலையை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளையும் கூடவே கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸ் பேக்கை அப்படியே போடணுன்னாலும் போடலாம். இல்லை நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடுற ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு அதை ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு அதையும் எப்பப்போ வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக, நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல குளிர்ந்த தண்ணியில் இதை கழுவும்போது நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழுவின உடனேயே நமக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் மட்டும் இல்லாமல் பிரைட்னஸும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிடுங்க. இந்த கற்பூரவள்ளி இலையை யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் பார்த்துட்டோம். இப்போ ஹேர் ஃபாலுக்கு இதே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது பொடுகு தொல்லையினால் ஏற்படும். அந்த பொடுகு தொல்லையினால் ஏற்படுற அந்த ஹேர் ஃபாலை என்ன செஞ்சாலும் நிற்காது. அதுக்கு பொடுகை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் இருந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு கோகோனட் ஆயிலை எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை விட டபுள் அமௌண்ட் கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா காய்ச்சி அதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கும் போது அதை நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுடைய தலையில் இருக்கிற பொடுகு சூப்பராக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி இரும்பு வானலியில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போது மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சட்டியில் வச்சுட்டு அதோட கோகோனட் ஆயிலையும் ஊற்றி அந்த ரெண்டையுமே ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ எண்ணெய் வெளியே தெறிக்கும். அது ரொம்ப சலசலப்பாக இருக்கும். அப்போ எண்ணெய் வெளியே தெரிச்சிக்கிட்டே இருக்கும். உடனே ஆஃப் பண்ணிட வேண்டாம். அந்த சத்தம்லாம் நல்லா அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ரெடி ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் உங்களோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆயில் எப்படி பக்குவத்தில் இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் 3 மிக முக்கியமான பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சாலசிட்டிக் ஆசிட், ஃப்ளேவனாய்ட்ஸ், அப்புறம் பீட்டாசிட்டஸ்டிரால் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொல்கிறத விட நமக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சாலசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம மெட்டபாலிசம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுக்கு இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுற ஒன்று. இந்த மெட்டபாலிசம் நல்லா நடக்கணும் அப்படின்னா இந்த ஆக்சாலசிட்டிக் ஆசிட் நமக்கு மிக முக்கியமாக தேவை.
இது வந்து இந்த இலையில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவனாய்டு அப்படிங்கிறதும் இருக்குது. இது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பீட்டாசிட்டஸ்டிரால் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்தோன்னா சில டைப் ஆஃப் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது நம்ம வாழ்கிறப்போ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான பொருட்கள் வந்து இந்த இலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நாம் தினமும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மீறினா அமுதமும் கூட நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தினமும் இதை சாப்பிடலாம், ஆனால் அளவு தாண்டி ரொம்ப ஓவர் டோசேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆயில் தயாராகிடுச்சு. இந்த ஆயிலை நம்ம எங்கேயாவது அடிபட்டு புண்ணு இருந்தால் கூட அதுக்கும் வந்து வெளிப்பூச்சாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆரோக்கியத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகளை தினமும் நம்ம 4 இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போது சிகரெட் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு லங்ஸ் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த இலையை வந்து டெய்லி கொடுக்கலாம். ஸோ நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து இதை சாப்பிடும்போது அதுக்குள்ளே வந்து குட்டி பீஸ் வெல்லத்தை வச்சு அதை சுருட்டி நம்ம வந்து பீடா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அது டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 டெய்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசமோட எல்லா விஷயமும் நம்ம செல்லை வந்து புதுப்பிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இதில் நடந்துடும். அதே மாதிரி இந்த சாரை வந்து நாம் பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தடவும் போது உங்களுக்கு பெயின் ரிலீஃபாக இது வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தலைவலி இருக்குனாலும் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதோட ஜிஞ்சரையும் சேர்த்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இது வந்து நமக்கு பசியை தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டைஜஷனையும் சரி பண்ணிடும். இந்த இலையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஐஸ்வர்யத்தை பெருக்கிறது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்திருக்கும். இப்போ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இலையை வந்து நம்ம சாம்பிராணி போடும்போது இதோட சேர்த்து போடலாம். இப்படி பச்சையாக போடுறதை விட இதை காய வச்சு பொடி பண்ணி இதை போடும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டிஸ், அதாவது கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தொழில் நடக்கிற இடத்துல இதை வந்து போடும்போது கண் திருஷ்டியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போது நாம் செய்கிற எல்லா செயலுமே நமக்கு 100% வந்து ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கும் இந்த கற்பூரவள்ளி இலை பயன்படுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.